அடேங்கப்பா! என்ன அப்டேட் சிஎஸ்கே கொடுத்த பிக் அப்டேட்டுங்க. முக்கியமான வீரரை தட்டி தூக்கியிருக்காங்க கடைசி நொடியில நம்ம சிஎஸ்கே அணி. கடைசி வரைக்குமே அவர் வந்து ஒரு வேற டீம்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து நெட்ஸ்ல போட்டிருந்த ஒரு பவுலர கடைசி நேரத்தில நீ வாப்பா நம்ம டீமுக்குன்னு சொல்லிட்டு கடைசி நொடியில தட்டி தூக்கிய ஒரு முக்கியமான அதிவேக பவுலர், டெத் பவுலர் நம்ம ஆகாஷ் மத்வால். அவரை வந்து சிஎஸ்கே அணி இப்போ உள்ள எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ டெத்தில் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் இல்லை, குவாலிட்டி இல்லை. ஸோ பவுலிங் லைனப் கொஞ்சம் வந்து மாற்றணும். எப்படி இதை மாற்ற போகிறாங்க, எப்படி ஆல்டர்னேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயிடுச்சு. பட் இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து அறிவிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மேத்தியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சிருக்காங்க பவுலரை. கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா கலீல் அகமதுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து ஆகாஷ் மத்வாலை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்த டைமில் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆயுஷ் மேத்தியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நம்ம ஆகாஷ் மத்வாலை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ அவரை வந்து இதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி ட்ரையல்ஸுக்கும் அட்டன் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரையல்ஸில் வந்து ஆகாஷ் மத்வால் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் காட்டி இடம் பிடிச்சி இப்போ வந்து உள்ளே வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஆகாஷ் மத்வால் இந்த இடத்துல அவர் நெட் பவுலராக மும்பைக்கும் இருக்கார், சிஎஸ்கே அணிக்கும் நெட் பவுலராக இருந்திருக்காரு. அப்படின்றதுனால சிஎஸ்கே இவர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இவரை வந்து டேரெக்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அறிவிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆகாஷ் மத்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குங்க. ராஜஸ்தானுக்கு ஆடி இருக்கார், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி இருக்கார். நல்ல வேரியேஷன், நல்ல ஏர்கர், நல்ல ஸ்லோயர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து பாலை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இவர்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு பொசிஷன் இருக்கார், நல்ல பிளேயருங்க கூட. ஸோ அதனால் சிஎஸ்கே நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதில் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் இப்போ வந்து சிஎஸ்கேவுடைய பவுலிங் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு, எரிய ஆரம்பிச்சிருக்கு, பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் பாருங்கள் தீயாக பரவும் போது யாராலும் பக்கத்தில் வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்ட நெருங்க முடியாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நல்ல குவாலிட்டியாக போயிட்டுருக்காங்க சிஎஸ்கே. கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் வேறு லெவலில் ஒரு பிக்கஸ்ட் வின்னை நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆகாஷ் மத்வால் சிஎஸ்கேவுடைய அந்த 11ல் வந்து ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். சிஎஸ்கே பவுலர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும்போது கண்டிப்பாக அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வேரியேஷனை காட்டலாம் சிஎஸ்கே. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல திறமை இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குன்றதுனால சிஎஸ்கே ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலரை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்போவே அவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு இவரே பண்ணியிருக்கலாம். பட் இப்போது ஸ்பென்சர் ஜான்சனும் சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டார் கேம்பில். ஸோ அவைலபிளாக தான் இருக்கார். மேபி அடுத்த மேட்ச்சில் அவரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. லெவன்ஸு செட் ஆனது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான பவுலிங் லைனப்பையும் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ வேறு ஒருத்தரையும் யோசித்து வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக உடனே டீமை வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து சேம் ஸ்குவாடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ஒரு சில மிஸ்டேக் இருக்குங்க. அந்த பேட்டிங் லைனப்பில் கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். அதே மாதிரி ஒரு சில வீரர்களை வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில வீரர்களும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும். கேப்டன் ருத்ராஜ் கெகாவட்டுக்கு இன்னும் ப்ரெஷராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் மாற்றணும். ஸோ சிஎஸ்கே வந்து இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான மூவ். ஆயுஷ் மத்தியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சது கொஞ்சம் ட்விஸ்ட்டு. கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்றது என்னன்னு தெரியல. ஏன்னா எதுக்கு இனிமேல் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் போய்க்கின்னு இருக்கிறவங்கள வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து தெரியல. மேபி வந்து அப்படியே கூட இருக்கலாம். ஆனால் ஆயுஷ் மேட்ச் ரூல் அவுட் ஆனாலுமே நம்ம கேம்பில் தாங்க இருக்கார். டக் அவுட்டில் உட்காந்து மேட்ச்சை பயங்கரமாக பார்த்துட்ருக்காரு. சிஎஸ்கேவுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா பார்த்துட்ருக்காரு. பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ரகிளான பேட்டிங்கில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் அது இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து எப்படி டிசிஷன் எடுக்க போகிறார் ருத்ராஜ் கெய்க்வாட், என்ன மாதிரியான பிளானோட வர போகிறான் தலைவன், இன்னும் வந்து என்ன அப்டேட்டெல்லாம் கொண்டு வர போகிறான். அடுத்து 26ஆம் தேதி நடக்க போகுது மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸை நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து சந்திக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம கோட்டையில் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போய் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க சிஎஸ்கேனி. ஸோ ஆகாஷ் மத்வால் நம்ம ஆயுஷ் மத்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு பேட்டருக்கு ஒரு பவுலரை வந்து சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த சந்தோஷம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இன்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். நாம் எதிர்பார்த்த போட்டிங்க. கண்டிப்பாக அற்புதமான போட்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆர்சிபி வந்து ஒரு சில தோல்வி, ஸோ 6-4 ஜெயிச்சு வச்சுருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அப்படின்னும் போது ஸோ 2 டீம்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் யார் அதிகமாக கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களோட வரப்போகிறாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் 6-3 ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 6-4 ஜெயிச்சு ஒரு நல்ல ரன் ரேட்டோட ப்ளஸில் வந்து டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க. நம்பர் 4 ஸ்லாட்டில் வந்து ஒரு செக்யூரான பிளேஸில் வந்து ஆர்சிபி அணி பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களே தொடர் தோல்வி ரொம்ப இக்கட்டான வந்து சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் ஒரு பொசிஷன் ஏறி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நேற்று ஜெயிச்சு சும்மா வேறு லெவலில் மேலே ஏறி வந்திருக்காங்க. இன்னும் அந்த எஸ்ஆர்ஹெச்காரான போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் 2 ஸ்பாட்டுங்க தாங்க சிஎஸ்கே அன்றைக்கி. அதில் எந்த மாற்றம் வந்திருக்காது. அந்த இடத்துல பண்ண ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால சிஎஸ்கே அந்த இடத்த மேட்சை விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் எப்படி இருக்க போகுது, 2 டீமும் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸோட வர போகிறாங்க. ஏன்னா 2 டீமுமே பிக்கெஸ்ட் தோல்வி. ஆர்சிபியும் போன மேட்ச் தோற்றுருக்காங்க. குஜராத் அணி போன மேட்ச் பயங்கரமாக தோற்றுட்டாங்க மும்பை கிட்ட. கிட்டத்தட்ட 100 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக 2 பயங்கர அடி வாங்கியிருக்கும். இன்றைக்கி போட்டியில் அவங்க வந்து ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வர போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஆட்டம் அனல் பறக்க போகுது. ஏன் அனல் பறக்க போகுது அப்படின்னா ஆர்சிபியுமே வந்து கம்பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க, குஜராத்தையுமே கம்பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அனல் பறக்க போகுது. இந்த போட்டி பெங்களூரில் நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக ஆர்சிபி கொஞ்சம் அக்ரெசிவாக காட்ட தான் போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணி அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் வந்து அக்ரெசிவாக காட்ட போகிறாங்க. ஸோ நாளைக்கு போட்டியே இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி போட்டி இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் வந்து ஆர்சிபியுடைய பிளான் எப்படி இருக்கும், பிளேயிங் லெவல் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும் எந்த மாதிரியான சேஞ்சஸோட வர போகிறாங்க, என்ன பிளான் எடுத்துகிட்டு வரப்பாங்க, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன வீக்னஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து மைண்டில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து இன்னும் பயங்கரமான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்குறோம். இன்னும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான குவாலிட்டி, இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி பயங்கர விறுவிறுப்பு. அதுவும் பெங்களூர் ஸ்டேடியம் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்க போகுது இன்றைக்கி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை எந்த டீம் கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் ஆர்சிபியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக ஆர்சிபினி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. முக்கியமான வீரர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுலிங்கும் கொஞ்சம் சொதப்பிட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் நல்லா தொடக்கத்தை கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள். அதேமாதிரி குஜராத் டைட்டன்ஸில் பேட்டிங் லைனப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு சில வீரர்கள் இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் லைனப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் ஃபுல் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பிளான் இருக்குது, என்ன பிளானோட வர போகிறாங்க, இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் 2 டீமும் எந்த மாதிரியான அப்டேட், எந்த மாதிரியான பிளேயிங் லெவன், எந்த மாதிரி ஸ்குவாடு, எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் ஸ்ட்ராங்கான கம்பேக்கோட வர போகிறாங்க, கம்பேக் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஆர்சிபி போட்டி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, ஸோ அவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பாய், see you guys.